நடிகர் விமல் நடித்துள்ள வடம் படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்த நடிகர் விமல் மற்றும் படக்குழுவினர். இயக்குனர் கேத்ரன் இயக்கத்தில் ராஜசேகரன் தயாரிப்பில் நடிகர் விமல் மற்றும் நடிகை சங்கீதா நடிப்பில் மாசாணியம்மன் மற்றும் விநாயகா பிக்சர்ஸின் வடம் படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் பூஜையுடன் தொடங்கியது. முற்றிலும் வடமாடு குறித்த கதையை கொண்ட கருவாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டது. இந்த படத்தின் படப்பிடிப்பு காட்சிகள் மதுரை, கோவை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்று நேற்றுடன் படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் நடிகர் விமல் மற்றும் நடிகை சங்கீதா மற்றும் படக்குழுவினர் கொடிக்கம்பம் முன்பு தீபம் ஏற்றி வைத்தும் மாசாணியம்மனுக்கு 18 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தும் வழிபட்டனர். படக்குழுவினருக்கு மாசாணியம்மன் கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நடிகர் விமல், நடிகை சங்கீதா ஆகியோர் வந்திருந்த தகவலை அறிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை சூழ்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள அனுமதி கேட்டனர். தொடர்ந்து அவர்களின் செல்போனை பெற்று அவர்களுடன் உற்சாகமாக நடிகர் விமல் மற்றும் நடிகை சங்கீதா ஆகியோர் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொடுத்து வழிபட்டனர். வடமாடு ஜல்லிக்கட்டு அதை பற்றி பேஸ் பண்ண ஒரு திரைப்படம். இந்த படத்தில் மாடு, அதாவது அதோட உண்மையான பேர் சோழன். படத்துக்கு பாண்டிமுனி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அந்த மாடும் படம் முழுக்க பயணப்பட்டிருக்கு. அதாவது அந்த மாடோட ரொம்ப பழகினதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மாடு ரொம்ப குழந்த மாதிரி. ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் ஷூட்டிங் முன்னாடியே ஒரு 10 நாள் அந்த மாடோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப பழகி இப்போ இந்த 40 நாள் அந்த மாடு இல்லாத நாளே இல்லை ஷூட்டிங். அந்தளவுக்கு அந்த மாடு ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது. என்னதான் இருந்தாலும், என்னதான் அது ஒரு அனிமலாக இருந்தாலும், ஒரு மாடு எப்போவுமே அதுவும் ஜல்லிக்கட்டு மாடுங்கும்போது பக்கத்தில் யாருமே உள்ளே விடாது. வடமஞ்சு வரட்டு மாடுனா அது 9 பேர் சுற்று போடுவாங்க. 9 பேரையும் தொட விடாத அந்த மாடு அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த மாடு பழகுனா குழந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த பாண்டிமுனியாக நடித்த எங்கள் மாடு அவ்வளோ அழகாக பழகி ரொம்ப குழந்தையாகவே ஆயிடுச்சு. எங்களுக்கு நேற்று படப்பிடிப்பு முடிஞ்சோடனே அதை பிரியறதுக்கே மனசு இல்லாமல் அந்த மாடுமே ரொம்ப சென்டிமெண்ட்டாக பிரிஞ்சோம். ரொம்ப அழகாக அந்த மாடும் ஒத்துழைச்சிது. அதிலே இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ராஜசேகர் அவர்கள், பிரபு அவர்கள் அவங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப லொக்கேஷனாக இருக்கட்டும், டைரக்டர் என்ன கேட்குறாரோ எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து ரொம்ப அற்புதமாக அந்த வடம் திரைப்படம் வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். ஏன்னா வடமாடு மஞ்சு வரட்டை பற்றி தமிழ் சினிமாவில்னா எதுவும் அதிகமாக வரல. இது முழுக்க அந்த வடமாடு மஞ்சு வரட்டு, இந்த மாடை வளர்க்குற அந்த பின்னணி சம்மந்தமான ஒரு கிராமத்து ஒரு நல்ல கதையாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். திரைக்கு வரும் எதிர்பார்க்கலாம் சார். இது இப்போ தான் பூசணிக்காய் உடைச்சிருக்காங்க. அது மாசாணியம்மன் அருளால் பூஜை போட்டதும் அங்கேயே போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம குற்றாலத்தில் ஒரு 30 நாளைக்கு மேலே அங்கே படப்பிடிப்பு நடந்தது. அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் வெள்ளையங்கிரி பக்கத்தில் ஒரு சாங்கு படப்பிடிப்பு நடந்தது. அதை தொடர்ந்து பொள்ளாச்சியில் படப்பிடிப்பு நடந்தது. இப்போ எல்லா இடத்துலையும் படப்பிடிப்பு ஒரே ஷெட்யூலாக முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த மாசாணியம்மன் திருக்கோயிலில் வெற்றிகரமாக பூசணிக்காய் உடைச்சி இந்த படப்பிடிப்பை நிறைவு செஞ்சதில் ரொம்ப வால்பாறையில் காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கிய தாய்மகளை மீட்ட இளைஞர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அக்காமலை வனப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கருமலை பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் சீதாலட்சுமி என்பவர் தன்னுடைய மகள் பிந்துவுடன் துணி துவைப்பதற்காக ஆற்றுக்கு சென்றுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக வந்த காற்றாற்று வெள்ளம் சூழ்ந்த தாய்மகள் இருவரும் தத்தளித்து கூச்சலிட்டனர். அன்னை வேளாங்கண்ணி மாதா கோவிலின் மாதாந்திர ஆராதனைக்காக வந்திருந்த பக்தர்கள் தண்ணீரில் தத்தளித்த தாய்மகளை இளைஞர்கள் கயிறு கட்டி நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஆற்றிலிருந்து காப்பாற்றியுள்ளனர். இளைஞர்களின் துணிச்சலான செயலுக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். சம்பவம் குறித்து வால்பாறை தீயணைப்பு துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுற்றுலா பயணிகளை அழைத்து ஆற்றுப்பகுதிக்குள் இறங்க வேண்டாம் என்றும், கனமழை காரணமாக திடீரென காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்ல வாய்ப்புகள் உள்ளது, எனவே ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என தீயணைப்புத்துறை அதிகாரி வேலு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் அப்பகுதியில் கால்நடைகளை வளர்ப்பவர்கள் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது எனவும் எச்சரித்தார். பொள்ளாச்சி அருகே உள்ள கோலார்பட்டி ஊராட்சியில் ஆயுத பூஜை விழாவில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரிய தலைவர் கலந்து கொண்டார்.
பொள்ளாச்சி தெற்கு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கோலார்பட்டி ஊராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் ஆயுத பூஜையை வெகு விமர்சையாக கொண்டாடினர். தங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வாகனங்கள் உபகரணங்களுக்கு வாழை மரம் கட்டி மாலையிட்டு பூஜை செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரிய தலைவர் திரு திப்பம்பட்டி ஆறுசாமி தூய்மை பணியாற்றும் தொழிலாளர்களிடம் பாதுகாப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்றும் குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்து அவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். சர்வதேச விண்வெளி வார விழா அக்டோபர் 4, 1957 அன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் 1 ஏவப்பட்டதாலும் அக்டோபர் 10, 1967 அன்று விண்வெளி தொடர்பான சர்வதேச ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததாலும் விண்வெளி ஆய்வு மற்றும் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தையும் மனிதகுலத்திற்கு அவை ஆற்றிய பங்களிப்பையும் கொண்டாடுகிறது. இதை முன்னிட்டு சர்வதேச விண்வெளி வாரம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 4 முதல் 10 வரை கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு உடுமலை கலிலியோ அறிவியல் கழகம் இஸ்ரோவுடன் இணைந்து கோமங்கலம் அடுத்த அந்தியூரில் உள்ள கமலம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சர்வதேச விண்வெளி வார விழாவை கொண்டாடி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விண்வெளி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு ஓவியம், வினாடி வினா, கட்டுரை, பேச்சு போட்டி ஆகியவற்றை நடத்தியது. இதில் பொள்ளாச்சி, உடுமலை, ஆனைமலை, காங்கேயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் பெங்களூரில் உள்ள இஸ்ரோவின் செயற்கைக்கோள் மையத்தின் இணை இயக்குநரும் முதுநிலை விஞ்ஞானியுமான சுதாகர் மற்றும் ஓய்வு பெற்ற விஞ்ஞானியும் இம்மையத்தின் முன்னாள் நிலைய இயக்குநருமான சுப்பிரமணி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். பின்னர் மாணவர்களுடன் விண்வெளியின் இந்தியாவின் சாதனைகள், குறைந்த செலவில் எவ்வாறு சந்திராயன் ஏவப்பட்டது என்பது குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ் ஆகியன வழங்கப்பட்டன. போட்டிகளில் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகள் விண்வெளி குறித்த ஆர்வத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோவின் ஏவுதளத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். உடுமலை கலிலியோ அறிவியல் கழகத்தை சார்ந்த கண்ணபிரான், உடுமலை தேஜாஸ் ரோட்டரி சங்கம், உடுமலை சுற்றுச்சூழல் சங்கம், கமலம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகியன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தன. வால்பாறையில் தொடர் விடுமுறையால் சோலையார் அணைக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து உற்சாகம். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அணைகளில் சோலையார் அணையும் ஒன்று. 1957 ஆண்டு அன்றைய முதல்வராக இருந்த காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த அணை தென்னிந்தியாவில் 2வது மிகப்பெரிய அணையாகும். இதன் கொள்ளளவு 165 கன அடி. தற்போது இந்த அணையை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் சென்னை, கோவை, மதுரை, பாண்டிச்சேரி, மைசூர் மற்றும் அருகே உள்ள கேரளாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்து கடல் போல் காட்சியளிக்கும் அழகை கண்டு காண்பதற்காகவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து போட்டோ, செல்ஃபி எடுத்து மகிழ்கிறார்கள். மேலும் இங்கு வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்த நிலையில் இன்று அணையின் நீர்மட்டம் 159.24 கன அடியாக உள்ளது. செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.